வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஈரமே இல்லை பாருங்க, சுத்தமாக ஈரமே இல்லை. இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுலே ரொம்ப கஷ்டமானது பிளேசஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பாத்ரூம் தாங்க. நானும் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லேசாக தேய்ச்சோடனே உடனே போயிடுச்சுங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸ்மெல் கூட நல்லா இருந்துச்சு. சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆசிட் மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி எந்த எஃபெக்டும் இல்லை. நான் கையிலே தாங்க யூஸ் பண்ணேன், எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் ஆச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நிஜமாவே எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பக்கெட் ஃபுல்லாகவே உப்பு தான். இது வாங்கி ஒரு 1 இயர் தாங்க இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சில வீட்டில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போகாது. தேய்ச்சாலும் போகல. ஆமாம், தேய்ச்சாலும் போகலை. நான் நிறைய தாட்டி தேய்ச்சி போகலை. கடைசியாக இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இந்த பிளேஸில் கரெக்டாக போயிருக்கு. பக்கெட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த லிக்யூடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தாங்க ஸ்க்ரப் பண்ணேன். இந்த பக்கெட் வந்து ஈரமே இல்லை பாருங்கள், காஞ்சிருச்சு. சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த உப்பு எல்லாம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சுத்தமாக பக்கெட் வந்து காஞ்சதாக இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நான் வேறு பிளேஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் இருக்கலாமா? துணி வச்சு தொடச்சி காமிக்கிறேன். ஈரமே இல்லை பாருங்க, சுத்தமாக ஈரமே இல்லை. நான் கிச்சனில் இருக்கிற அந்த டைல்ஸு, அப்புறம் சிங்க்கு, டேப்பு, ஸ்டவ்வு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். கிச்சன் டேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற உப்பு கரைகள், அப்புறம் நம்ம பாத்திரம் கொள்ளும்போது அங்கே எண்ணெய் கரைகள், அப்புறம் சிங்கை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரைகள் எல்லாமே இருக்கும். உப்பு கரை, ஆயில் அந்த கரை எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பாத்திரம் கவுக்கிற இடம் பார்த்திங்கன்னா உப்பு கரைகள், அப்புறம் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும். ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஆயில் சமைக்கிறதெல்லாம் தெரிச்சிருக்கும். ஸோ எல்லா பிளேஸ்லேயும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே வந்து காஞ்சிருக்கணும். ஈரத்தில் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் காஞ்சி இருக்கும்போது பண்ணும்போது நமக்கு ஈஸியான சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நான் ஸ்ப்ரே பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரைகள்லாம் வந்து அப்படியே பொங்கி பொங்கி வருது. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இது வந்து டைம்லாம் எடுக்க வேணாம். உடனே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோடனே வந்து ஈஸியாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, அதில் தேய்ச்சாலே ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரப்பரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஈஸியாக போயிடுது. நம்ம பாத்திரம் கழுவும்போது அதில் இருக்க பிசுக்கு, எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரியெல்லாம் போகும்ல, அது மாதிரி இதுலேயும் வந்து ஈஸியாக போயிடுது. நம்ம க்ளீன் பண்ணும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
நிஜமாவே சொல்கிறேங்க, இது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமே ஒரு 2-3 வீக்ஸ் வந்து க்ளீனாகவே தான் இங்கே இருந்துச்சு ரொம்ப. ஸோ மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணால் கூட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்க்ரப் வச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க கடைசியாக நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணேன். நம்ம க்ளீன் பண்ணும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. டைல்ஸில் வந்து க்ளீன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வச்சு நம்ம பாத்ரூம்குள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் அந்த பிளேட்டு, மேக்ஸிமம் இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற பொருள் எல்லாமே அதில் ஊற்றுப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கருகி போய் இருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சனே புதுசு போல் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக மாறிடுச்சு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.